Hi friends, welcome back to my channel. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். ஸோ எக்ஸாம் டைம்னால நம்ம வீடியோ போடவே இல்லை. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு தான் ப்ரெட் ஆம்லேட் செஞ்சேன். ஸோ ஃபர்லாம் ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ தமிழ் என்ன படித்தாலும் மைண்டில் நிற்கவே மாட்டுது. மைண்டில் நிற்கணுன்னா அந்த 1 month நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு மறந்து போயிடுது. ஏன்னா வந்து நம்ம மொழிபெயர்ச்சி திறன் இலக்கணம்லாம் உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ படித்தாலும் நம்ம மறந்து வந்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் தான் ரொம்ப அதுக்கு மெயினாக இருக்கும். அப்புறம் நான் குரூப் 4 ஹால் டிக்கெட் வந்துட்டு ஸோ நானும் வந்து இந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்கல, இனிமேல் தான் எடுக்கணும். பட் எனக்கு சென்டர் கொஞ்சம் லாங்காக தான் போட்டிருக்காங்க. தாம்பரம் தான் போட்டிருந்தேன். இருந்தாலும் தாம்பரம் பக்கமே போன வாட்டி கொஞ்சம் பக்கமே போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்து ஸ்டாப்பிங் தான் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி ரொம்ப லாங்காக தான் போட்டிருக்காங்க. குரூப் 1 விட ரொம்ப லாங் கிடையாது, பக்கம் தான். ஸோ போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து நிறைய ரிவிஷன்லாம் விட்ருப்பீங்க. ஸோ நல்லா படித்து நல்லா எழுதுங்க. அப்புறம் வந்து புதுசாக அந்த டைமில் படிக்க வேண்டாம். ரொம்ப மென்டல் ப்ரெஷராக எதுவுமே பண்ணிக்காமல் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா 1 week கூட கிடையாது, 5 days மட்டும் தான் இருக்குது. ஸோ நல்லா வந்து தூக்கம் நல்லா தூங்குங்க. புதுசாக எதுவும் படிக்காமல் கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி உட்காந்து படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக நிற்கும், மைண்டில் டக்குன்னு வந்து நிற்கும் நமக்கு. அதனால தான் வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அடுத்த வீடியோ வந்து என்னால் மேக் பண்ண முடியுமா தெரில. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.